செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் மற்றும் புதிய திட்டப்பணிகளை துவக்கி வைத்து முதலமைச்சர் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் அரசு பொறுப்பேற்று முதலில் கவனித்த துறை மட்டுமல்ல, வளர்த்த துறை இந்த துறை. அதோடு என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமான கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொள்வதிலே கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த திட்டத்தோடு சேர்த்து 2465 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. 1802 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 39 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே பிரம்மாண்டமாகத்தான் செய்வார். அது கட்சி சார்பாக நடக்கிற மாநாடாக இருந்தாலும் அதை நாங்கள் நேரிட்டு தான் ஒப்படைப்போம். ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் போன்ற பிரம்மாண்ட துறையும் நேருகிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அதிகப்படியான நகரமயமாக்கல் கொண்ட மாநிலம். அதனால தான் நகராட்சி நிர்வாகத்தை மட்டும் தனியாக கவனிக்க ஒரு அமைச்சர் வேணும். அதுவும் துடிப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் வேணும்னு தேர்ந்தெடுத்து அமைச்சர் நேரு அவர்களிடம் நான் அதை ஒப்படைச்சேன். நம்ம ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்டேன். இன்று ஒரு நாள் போதாது. அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் மாதிரியே அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பு ஊட்டக்கூடிய வகையில் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நகர்ப்புற மக்களோட அவசிய தேவையான கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். 2006, 2011 கழக ஆட்சியில் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். மீஞ்சூரில் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் அமைக்க 2007ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வட சென்னையில் சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. இதை தொடர்ந்து நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன்.
இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. அதனாலதான் பேரூர்ல இருந்து இது மாதிரியான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 21ஆம் நாள் அந்த நிலையத்துக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். அந்த நிலையம் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய நிலையமாக அமையவிருக்கு. இந்த நிலையத்தை அமைக்கிற பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமா உறுதியா கொண்டு வரப்படும். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்க குடிநிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென் சென்னை பகுதிகளான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசம்பேட்டை, சோழிங்கநல்லூர், உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் OMR ரோடில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவன பகுதிகளில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தோட சார்பில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வச்சிருக்கேன். நகராட்சி நிர்வாக இயக்கத்தோட சார்பில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 172 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 திட்டப்பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன். இதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கக்கூடிய 70 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பேரூராட்சிகள் இயக்கத்தை எடுத்துக்கிட்டா 33 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தோட சார்பில் 3 தனி குடிநீர் திட்டங்களையும் 6 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறேன். இதோட மதிப்பு 533 கோடி ரூபாய். 364 வாகனங்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் பல ஆண்டுகளாக குப்பை கொட்டப்பட்டு குப்பைகளை 648 கோடி ரூபாய் 38 லட்சம் ரூபாய் செலவில் உயிரையே அகழ்ந்தெடுத்தல் முறையில் பிரிச்செடுத்து நிலத்தை மீட்டெடுக்கிற பணிக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் 813 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 பணிகளுக்கும் பேரூராட்சி இயக்குநரகம் சார்பில் 238 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கேன். இப்படி மொத்தம் 1802 கோடி ரூபாய் மதிப்பில் 39 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன். இவையெல்லாம் திட்டமிடப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே திறக்கப்படும். சிங்கார சென்னைய, சீர்மிகு சென்னைய உருவாக்குனதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. சென்னை மாநகராட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா 2 முறை இருந்தவண்ணா. அப்ப சென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி வழங்கியிருக்கோம். இன்னைக்கு சென்னையை நீங்க சுத்தி வரும்போது பார்க்கிற மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல கட்டமைப்புகள் கழக ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. பெருகி வர மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு நெம்மேலியில் இந்த நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. நாம திட்டமிடுகிற கடல் நீர குடிநீராக்கு நிலையங்கள் அமைக்கப்படுறது மூலமா நாளொன்றுக்கு
750 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் நிறுவப்பட்ட மாநகரம் என்ற பெருமையை சென்னை மாநகரம் அடையும். இதன் மூலம் நம்ம அரசு சென்னை மாநகர மக்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது. இதை சிறப்பாகவும் விரைவாகவும் அமைச்சர் கே நேரு அவர்கள் செஞ்சு காட்டுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிற அரசு கிடையாது. திட்டங்களை நிறைவேற்றி சென்னையோட தாக்கத்தை தீர்க்கிற அரசு. நிறைவாக சொல்றேன், தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, அவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்று கூறி விடைபெறுவதற்கு முன்னால் இங்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்திற்கு அருகில புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டிடத்திற்கு தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று. கலைஞருடைய 100ஆண்டு விழா நடைபெறுகிறது. எனவே நிச்சயமாக அந்த கட்டிடத்திற்கு கலைஞர் 100ஆண்டு விழா கட்டிடம் என்று பெயர் சூட்டப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.